இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் என்பது நமக்கு முதலாவது தெரிந்திருக்கணும். அநேக நேரத்துல நாம யாருன்னு நம்மளுக்கு தெரியுது இல்ல. எப்படி சொல்றீங்க நான் யாருன்னு? எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என் பேரு அபிஷேக், என் பேரு யாரு ஜெமீன், எங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்கிறாங்க. எப்படி நீங்க சொல்லலாம் நான் யாருன்னு தெரியல அப்படின்னு? நீங்க யாருன்னு தெரிஞ்சுன்னா நீங்க இவ்வளோ இதா இருக்க மாட்டீங்களே, மௌனமா இருக்க மாட்டீங்களே. நீங்க யாருன்னு வேதம் சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீங்க யார் அப்படின்னு வேதம் சொல்றது பாருங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருன்னு வேதம் சொல்லுது நமக்கு? தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் பாவி, நான் ஒண்ணும் இல்லாதவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அறிவு இல்ல, புத்தி இல்ல, ஞானம் இல்ல, அழகு இல்ல, பேர் இல்ல, புகழ் இல்ல, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவியான மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் இயேசுவுக்கு பிள்ளைகள். ஆமென். இயேசு என்னைக்காவது உங்களை பார்த்து நீ ஒரு பாவி, ஒண்ணுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவன், நீ எதுக்குதான் பிறந்த, நீ லாக் இல்லாதவன் அப்படின்னு ஆண்டவர் எப்பயாவது சொல்லி இருக்கிறாரா? இதெல்லாம் யார் தான் சொன்னாங்க? சாத்தான் சொன்ன காரியம். இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சாத்தான் சொன்ன காரியத்தை கேட்டு 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 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, பாவின்னு அப்படின்னு உட்காந்துருக்கோம். இல்ல, ஆண்டவர் என்னைக்குமே நம்மள சொன்னது கிடையாது நீ பாவின்னு. பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், ஆனா பாவி ஆண்டவர் வெறுக்கிறது இல்லை. வசனம் எப்படியா சொல்லுது? பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தோம், ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரம் நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன் இன்னைக்கு நம்ம சோர்ந்து போறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம தோற்று போகிறோம்? இன்னைக்கு நம்ம யார் என்று தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? தோற்று போறோம், விழுந்து போறோம். இன்னைக்கு நம்ம யாருன்னே தெரியாததுனாலதான் போய் ஆண்டவர் கிட்ட என்ன பண்றோம்? பிச்சைக்கார மாதிரி ஆண்டவர் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ஆண்டவரே ஆண்டவரே அப்ப கதறோம். எதுக்கு கதறணும், எதுக்கு ஆண்டவர்கிட்ட உரிமையோட கேட்கணும்னே தெரியல. ஒரு பிள்ளை தான் தகப்பனுக்கிட்ட ஏதாவது ஒண்ணு வேணும்னா எப்படி கேட்பான் சொல்லுங்க? கெஞ்சி கேட்கிற பிள்ளைகள் அதிகமா, உரிமையோடு கேட்கிற பிள்ளைகள் அதிகமா? உரிமையோடு கேட்பாங்க. தான் பெற்ற தகப்பன்கிட்ட பிள்ளை என்ன பண்ணுவான்? உரிமையோடு எதுனாலும் கேட்பான். ஆனா மத்தவங்க கிட்ட என்ன பண்ணுவான்? கெஞ்சுவான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. நாம ஏன் கெஞ்சணும்? ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அதிகாரம் தந்திருக்கிறாரா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனமே சொல்லுது, பூமியில் நீங்க எதை கட்டுங்களோ அதை கட்டப்படும், பரலோகத்துல நீங்க எதை திறக்கிறீங்களோ அதை திறக்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? அதிகாரம் கொடுத்துட்டாரு. எங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம வசனத்தை கொஞ்சம் ஞானமா படிக்கணும், நிறுத்தி நிதானமா படிக்கணும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நாம யார் என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். நம்மளாம் யாரு சொல்லுங்க பாப்போம்? தேவனுடைய பிள்ளைங்க. ஆனா உலகத்துல நம்ம அப்பா அம்மா ஏதாவது ரொம்ப ஃபேமஸா பெரிய ஆளா இருந்தா என்ன பண்றோம்? நெஞ்ச தட்டி நான் இவமாக, நான் இவமாக அப்படின்னு சொல்றோம். ஆனா இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றேன். நீங்க எப்படி சொல்றீங்க? இயேசு பிள்ளை அப்படின்னீங்கன்னா அப்படின்னா சாத்தானா சொல்லுவான், வார்த்தைக்கானா சொல்லுவான், அவன் என் பையன் அப்படின்னு சத்துருவான்னு சொல்லுவான். அப்படின்னா இப்ப என்ன பண்றீங்க? எல்லாரும் சத்தமா சொல்றீங்களா? நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் எல் ஜோசப் இப்படியா சொல்லுவாரு, நீங்களும் நானும் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, சத்துருவை நஷ்டமடைய செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு தெரிந்தெடுத்தது நோக்கம். நம்மனால சத்துரு பாதிக்கப்படணுமா, நம்மனால சாத்தான் என்ன பண்ணணுமா? கஷ்டப்படணுமா?
ஏமாற்றப்படணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளதான் சாத்தான் ஏமாத்துறான். இன்னைக்கு என்ன பண்றான்? நம்மனால்தான் சாத்தானுக்கு லாபம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம சத்துருவுக்கு நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா சரி கட்டுறவங்களாக மாறணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்க யாரு என்பதை மறந்து போகாதீங்க. சத்துருவான பல காரியத்தை சொல்லலாம். நீ ஒரு பாவி, நீ அந்த பாவத்தை பண்ணிட்ட, நீ உனக்கு பேச தெரியாதவன், உனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, அழகில்ல, அறிவில்ல, ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்குது, பேர் இருக்குதா, புகழ் இருக்குதா, அப்படி பல காரியத்தை சொல்லலாம். ஆனா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. நாம இயேசுக்கு பிள்ளையா மாறிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லணும்? அதிகாரத்தை தந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் அதிகாரம் தந்து இருக்கிறார். நாம ஜபம் பண்ணா பிசாசு ஓடும், நாம ஜபம் பண்ணா வியாதி மாறும், நாம ஜபம் பண்ணா சூழ்நிலைகள் மாறும். ஆமென். நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற சிஎம் விஜய் வந்திருக்கிறாரு. அவரு என்ன பண்ண, மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினாதான் என்னது சிஎம். சிஎம்னு பேர் வச்சு மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதிகாரத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க சொல்லணும் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிடுறதே அப்படியேதான் இருக்கணும். நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னா சாத்தானுக்கு தொல்லைகளாக மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேரு நாங்க சாத்தானுக்கு தொல்லையா மாற போறோம் அப்படின்னு சொல்றீங்க? நீங்க ஜபம் பண்ணாலே போதும், அவன் என்ன பண்ணணும்? ஓடணும். அவ்வளவுதான், அவன் ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சாத்தானே என்ன பண்ணணும்? ஓடணும். அல்லேலூயா. அதனால நம்முடைய சபை அனலுள்ள ஜீவியமாக நம்ம வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், யார் உண்மையுள்ள சீஷன், யார் உண்மையான சீஷன். எழுதிக்கோங்க. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, யார் உண்மையான சீஷன். சீஷன்னா யாரு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு தெரியும் சீஷர்னா யாரு? சீஷன் என்பவங்க யாரு அப்படின்னா, கற்றுக்கொள்கிறவன், சொல்வதை கேட்டு அதன்படி செய்கிறவன், பின்பற்றுகிறவன். எந்த சூழ்நிலையிலும் சொல்கிற காரியத்தை அப்படியே செய்கிறவன் தான் யாரு? சீஷன். ஆண்டவருக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? இயேசுவுக்கு எத்தனை பேர் சீஷர்களா இருந்தாங்க? 12 பேர் சீஷர்களா இருந்தாங்க. இயேசு ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக இயேசு 12 பேர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்தார், தன்னோடு இருக்கவும் அவரோடு இணைந்து ஊழியத்தை செய்யும்படியாக. அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறுகிறோம். அதுக்கப்புறமாக நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறணும் அப்படின்னா, சீஷர்களாக மாறணும். அல்லேலூயா. ஏன் சீஷர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்க வாசிங்க. ஏன் சீஷர்களாக நம்ம மாறணும்? அல்லேலூயா. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு பிரதானமான கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளில் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்னத்தை முக்கியத்துவப்படுத்துறார் அப்படின்னா, சீஷர்களை சீஷர் ஆக்க சொல்லுகிறார். அப்படின்னா நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறி சீஷர்களாக மாறின பின்பு மற்றவர்களை சீஷர்களாக மாற்றணும். அல்லேலூயா. சகல ஜனங்களையும் சீஷராக்கணுமா? இன்னைக்கு நம்முடைய கிராமத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சீஷர்களாக மாத்திட்டார் அப்படின்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இல்ல ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இப்ப வருகிற இந்த 7 காரியத்தை நம்ம பார்க்கும்போது தெரியும்.
நீங்க சீஷர்களா இல்லையா அப்படின்னு. அல்லேலூயா. நீங்க மாத்திரம் சீஷர்களாக மாறுவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, மற்றவர்களையும் சீஷர்களாக மாற்றுவதுதான் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. யார் உண்மையான சீஷன் என்றால், முதலாவது காரியம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. முதலாவது உண்மையான சீஷன் யார் என்றால், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்பாக செல்கிறவன். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்பாக செல்கிறவன். இங்க ஆண்டவராக இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை பின்பற்றுவர்களாக மாறுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு உபதேசம் பண்ணும்படியாக கடற்கரை ஓரமா போகும்போது சீமோன் பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார். இயேசு உபதேசம் பண்ண வரும்போது அநேக ஜனங்கள் அவரோட வசனத்தை கேட்கும்படியாக வருகிறாங்க. சீமோன் பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்கிறோம், கப்பலை கொஞ்சம் தள்ளி உள்ள வை, நான் பிரசங்கம் பண்ணணும். அந்த கப்பல்ல ஆண்டவர் ஏறி பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்க என்ன பண்றாரு, பேதுரு வலையை அழைச்சிட்டு இருக்கிறார். அப்படின்னா ஒண்ணு மீன் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா மீன் பிடிக்காம இருக்கணும். ஒருத்தங்க வலைய அலைசுறாங்க அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, ஆழத்துல கொள்மையும் வலைய போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல, சரி ஆகிலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் போடுறேன் அப்படின்னு போடும்போது வலை கிளியத்தக்கதான, படகு அமிலத்தக்கதான மீன்கள் ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை பார்த்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்களே, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி அவன் பாவத்தை உணரும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுவதாக மாறுகிறார். ஆமென். பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு போறார். அதே போல மத்தேயு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆயுத்துறையில உட்கார்ந்து வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன், டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு ஆயத்துறையில உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போறாரு, மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு போறாரு யாரு, பேதுரு. மத்தேயு கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போறாரு. இன்னைக்கு நாம நம்முடைய வேலைகளை விட்டு ஆண்டவரை பின்பற்றுறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மனால எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்ற முடியுதா? நாம ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அதே காரியம் தான் இன்னும் இருக்குதா? இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றவங்களாக மாறிட்டோமா? இன்னும் நம்மளால கோபத்தை விட முடியல, இன்னும் கெட்ட வார்த்தையை நம்மளால மாற்ற முடியல, இன்னும் நம்மளால இச்சையை விட்டு கொடுக்க முடியல, இன்னும் உலக காரியத்தை ஆண்டவருக்காக விட்டு வர முடியல, சில நண்பர்களை நம்மளால விட முடியல, சில உறவுகளை நம்மளால விட முடியல, சில பேரும் புகழையும் உலக பிரகாரமான காரியத்தை விட்டு நம்மளால வர முடியல. எப்ப நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதாக மாறுவோம்? அல்லேலூயா. உண்மையான சீஷன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக மாறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களால ஆண்டவருக்காக எதையும் விட்டு வர முடியல அப்படின்னா நீங்க ஆண்டவர் சீஷனா இருக்க முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களா? ஆண்டவர் சீஷனா மாறி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்க ஆண்டவருக்காக இது வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது விட்டு வந்திருக்கீங்களா இது வரைக்கும்? அவர் என் வேலையை விட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நாம வேலையான சர்ச்சை வேணா விட்டுட்டு போவாங்க, ஆனா வேலையை விட்டுட்டு போக மாட்டாங்க. இல்லையா? வேலை கிடைக்காததுக்கு முன்னாடி சபையே தான் அவங்களுக்கு எல்லாமே. வந்து பாஸ்டர் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை கிடைக்கணும். பாஸ்டரும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிடுவாரு, வேலையும் ஆண்டவர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றது? நம்ம வேலை தான் முக்கியம், ஆண்டவர் பின்னாடி.
ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருவது. இல்லையா? நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன் எந்த வேலைக்கு நீங்க சொல்லி பாருங்க, அந்த வேலையே போனாலும் அங்க ஒரு 10,000 சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னா வேற ஒரு இடத்துல 20,000 ஆண்டவர் உனக்கு வேலையை ஆயத்தம் பண்ணி இருப்பான். ஆமென். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்காக நம்ம படுகிற பிரயாசத்தை மறந்து விடுவதற்காக ஒரு அநீதி உள்ள தேவன் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக இன்னைக்கு நீங்க ஏதாவது இழக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருப்பதை நீங்க இழந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக சொந்த பந்தங்களை விட்டுட்டு வாங்க, இல்ல பிள்ளை யாராவது உறவுகளை விட்டுட்டு வாங்க, வேலையை விட்டுட்டு வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறத நீங்க இழந்து போக மாட்டீங்க. நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, குடும்பம் வேணான்னு சொல்லல, ஆனாலும் ஆண்டவரையும் நம்மையும் விட்டு பிரிக்கிற காரியத்தை நம்ம பிரிச்சுதான் ஆகணும். இல்லையா? வேலை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வாங்க. ஜபம் பண்ண ஆண்டவர் சூழ்நிலையில மாற்ற மாட்டாரா? 7 நாள் ஓடி ஓடி என்னத்தை நம்ம சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நிம்மதி இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? நம்ம அவ்வளோ ஓடுறோம், அவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன நம்ம வாழ்க்கையில நிம்மதியை நம்ம பார்த்தோம்? அநேகர் என்ன சொல்றது அப்படின்னா, இவ்வளவு நாள் ஓடுறி அப்படின்னா இன்னும் கடன் மாறல, இன்னும் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்கல. ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்காதனால அந்த என்ன பண்றீங்க, 6 நாளும் ஓடிட்டு இருக்கீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க, பிறகு எல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். இந்த காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, சபையின் காரியத்துக்காக, வேலையா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை ஆண்டவர் செய்து இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு நாள் ஓட முடியும்? எவ்வளவு நாள் ஓட முடியும் சொல்லுங்க? பலன் இருக்கிற வரைக்கும் ஓட முடியும். பலனே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஓட முடியாது. ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா 6 நாள், அதுக்கப்புறம் 7வது நாள், 7 நாள் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. எல்லாருக்கும் எப்ப ஆண்டவரை தெரியும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தெரியும், பிரச்சனை வந்தா மட்டும்தான் தெரியும். ஆமென். ஆமென் வராது. அல்லேலூயா. ஏசப்பா எப்பதான் ஞாபகம் வருவார் அப்படின்னா, வேலைக்கு போகும்போது ஞாபகம் வர மாட்டாரு, பிஸியா இருக்கும்போது ஞாபகம் வர மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு தேவை, யாராவது கை விட்டுட்டாங்க அப்படின்னா உடனே இயேசு ஞாபகம் வந்துடும், பொட்டியை திறந்து ஏசப்பா எடுப்பாங்க, அப்பதான் பைபிள் எடுப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கட்டாயப்படுத்தி இயேசுவை நேசிக்கிறீங்களா? இல்ல மனப்பூர்வமா ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் பார்த்த உடனே நம்ம ஜெபம் பண்ற மாதிரி பண்றோமா? மனுஷனுக்கு பயப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அது கண்ணியை தான் வருவிக்கும். அந்த 4 செவத்துக்குள்ள ஒருவேளை சபையில சொல்றோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு, பாஸ்டர் கேட்கணும் ஆமா பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம், உண்மையா பண்றோம், ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு இல்ல எல்லாத்தையும். அல்லேலூயா. நீங்க என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஆண்டவருக்காக ஒரு நாள் கொடுப்பது ரொம்ப மேலான பாக்கியம். தாவீது ராஜாவோட பெரிய ஆளா நமக்கு இருக்கிறவங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகாமிய கூடாரங்கள்ல 1000 நாள் இருப்பதை காட்டிலும் உங்க பிரகாரங்கள்ல, உங்க ஆலய பிரகாரத்துல அப்படின்னா வெளியே இருக்கிறது அவருக்கு பாக்கியமா இருக்குதான். அல்லேலூயா. 1000 நாள் என்ன பண்ணாலும் அந்த ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை சொல்றோம் அப்படின்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சரியா நம்ம கேட்டு வாழாதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இல்லை. நம்ம ஒரு நாள் மட்டும் தேடுறோம், சண்டே கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். நம்ம சபை போற அநேக ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிள் எடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது. நம்ம கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கணும். கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழ்வது மேலானது. அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுவங்களாக மாறணும்.
வேலை ரொம்ப முக்கியம் தான், எல்லாமே முக்கியம். வேலை இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால சாப்பிட முடியும். ஆனா ஆண்டவரை காட்டில எதையுமே நீங்க என்ன பண்ணிடாதீங்க, முக்கியத்துவம் படுத்திடாதீங்க. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழங்க, ஆனா ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழங்க, எல்லாத்துக்காக ஆண்டவர் இழந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள சீஷன் யார் அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுவான். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது உண்மையுள்ள சீஷன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றணும். உண்மையுள்ள சீஷன் என்றால் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. முதலாவது நம்மை நாமே வெறுக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா எதை வெறுக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற வேண்டாத குணங்களை வெறுக்கணும். அதுக்குன்னு என்னால படிக்க முடியல, நான் அழகு இல்லை, நான் அறிவில்லை அப்படின்னு வெறுக்கணும் அப்படின்னு சொல்லல. நான் நமக்குள்ளாக இருக்கிறதான தவறான காரியங்களை, தவறான சிந்தனைகளை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம வெறுக்கணும் அப்படின்னு சொல்றேன். நமக்குள்ளாக இருக்கிற காரியத்தை நம்ம வெறுக்கணும். தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை வேதனைப்படுத்துகிற காரியத்தை வெறுக்கணும். அதுக்குன்னு நான் கருப்பா இருக்கிறேன், வெள்ளையா இருக்கிறேன், குள்ளமா இருக்கிறேன், நெட்டையா இருக்கிறேன், என்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க. நீங்க உங்களையோ இல்ல மற்றவங்களையோ நீங்க சபிக்கிறீங்க, இல்ல பட்ட பேர் வச்சு பேசுறீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவரை நீங்க துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். யாரால் நம்ம உருவாக்கப்பட்டோம்? இயேசுவினால் உருவாக்கப்பட்டோம், தேவனால் உருவாக்கப்பட்டோம், அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட நாம. மற்றவர்களை நீங்க ஏளனமா பேசுற மனிதர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, மற்றவங்களை துக்கப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அப்படின்னா, மற்றவங்களை பார்த்து அவங்களுடைய குறைவுகளை வைத்து நீங்க மற்றவங்களை ஏளனமா பேசுறீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவரை ஏளனமா பேசுறீங்க, படைத்தவரை நீங்க ஏளனமா பேசுறீங்க. ஒரு படைப்பை பத்தி நீங்க தவறா பேசுவதற்கு முன்பாக யோசிங்க. நீங்க படைத்தவரை தான் நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க, படைத்தவருக்கு விரோதமா நீங்க பேசுறீங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை கருப்பா பிறக்க வைத்திருக்கிறான்னா அது ஆண்டவருடைய சித்தம். ஒரு மனிதனை வெள்ளையா ஆண்டவர் பிறக்க வச்சா ஆண்டவருடைய சித்தம், அவருடைய படைப்பு அது. நாம ஏன் இப்படி என்ன படைச்சீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க நமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. குறிப்பா பிள்ளைகளை நீங்க அட்டை பேர் வச்சு கூப்பிடாதீங்க. நல்ல பேரை தானே வச்சிருக்கிறீங்க, திட்டுறதுக்கு மட்டும் அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க. எல்லா இடத்துலயும் அந்த வார்த்தையை கூப்பிடுங்க பார்ப்போம். சர்ச்சில் உங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல அந்த பேரை கொடுங்க பார்ப்போம். அதான் கொஞ்சம் ஆன் பண்ணிடுவோம். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு அட்டை பேர் வச்சு கூப்பிடுவீங்கல்ல, அதை உங்க ஸ்கூல்ல பேர்ல கொடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் கொடுக்க முடியும்? உங்க பிள்ளைகளை நீங்க எல்லாரும் அட்டை பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல, அதை ஸ்கூல்ல அதுவே அவங்க பேரை வச்சு வைக்க முடியுமா? யாருனாலையாவது முடியாது. ஏன்? ஆனா நீங்க மட்டும் கூப்பிடலாம் அவனை, உங்க பையனை அட்டை பேர் வச்சு. மற்றவங்க யாரும் கூப்பிட்டா மட்டும் கோவம் வந்துடும். ஆண்டவருடைய படைப்பை கொச்சப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா. உன் வயிற்றுல இருந்து தானே பிறக்கிறான், உன் மகன் தானே, உன் பிள்ளை தானே, அதையே அட்டை பேர் வச்சு கூப்பிடுற அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மனிதர்களாக இருக்கிறோம்? இந்த மாதிரி மனிதர்கள் அப்படின்னு நம்மள லேப்ல கொடுத்துதான் செக் பண்ணணும். அல்லேலூயா. நம்மை நாமே நமக்குள்ளாக இருக்கிற சில காரியங்களை வெறுக்கிறவங்களாக மாறணும். அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு போறது என்ன அப்படின்னா, சிலுவை என்பது பாடுகள், பிரச்சனைகள், போராட்டம், நிந்தை, அவமானங்கள். சிலரெல்லாம் எப்ப ஆண்டவரை தேடுவாங்க அப்படின்னா பிரச்சனை வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி போறவங்க அநேகர். நல்லா இருக்கும்போது ஆண்டவரை பின்பற்றவங்க கூட்டங்க தான் அதிகம். பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா, போராட்டம் வந்துடுச்சு அப்படின்னா அன்னைக்கு சபைக்கு வர மாட்டாங்க, அன்னைக்கு ஜெபிக்க மாட்டாங்க, அன்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க,
குடும்ப ஜபம் எல்லாமே கட்டு. ஏன் அப்படின்னா பிரச்சனை வந்துடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, அனுதினமும். ஆண்டவர் வந்து சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லுங்க, தெரியும் நம்மளாம் யாருன்னு ஆண்டவர் தெரியும். டெய்லியும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு தான் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அனுதினமும் உங்க சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்க? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் பாடு எல்லாமே இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியிலும் நீங்க ஆண்டவரை நோக்கி பின்பற்றி அவரை நடக்கிறவங்களாக நீங்க மாறும்போது உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. நீங்க போட்டோஸ் எல்லாம் பாப்பீங்க, அதுல வந்து ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் அப்படியே ஆண்டவர் பின்பற்றி போற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே போக போக அந்த சிலுவை என்னவா இருக்கும், அப்படியே மாறி சிலுவையே இல்லாம இயேசுவை பின்பற்றவங்களாக போவாங்க. அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, கொஞ்ச காலதான் எல்லாமே பாடுகள். அல்லேலூயா. கொஞ்ச காலதான் எல்லாமே பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே. அந்த சிலுவைக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாட்கள் தான் எல்லாமே பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே. நம்ம கடைசி வரைக்குமே போராட்டத்தோட பிரச்சனையோட வாழ்ந்துட மாட்டோம். ஆண்டவர் நிச்சயமா நம்ம சூழ்நிலை மாற்றுவோம். அதுக்கு அனுதினமும் பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக மாறணும். இல்லையா? முதல் காரியம் என்ன பார்த்தோம்? உண்மையான சீஷன் எல்லாவற்றையும் விட்டு பின்தொடருவார். இரண்டாவது காரியம், தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின் செல்லணும். மூன்றாவது காரியம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 31 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது, ஏன்னா நேரம் குறைவா இருக்கிறதுனால வாசிக்க வேணாம், எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 31 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, ஒரு உண்மையுள்ள சீஷன் என்பவன் கவலைப்படாம முழுமையாக இயேசுவை நம்புவான். எதை குறித்தும் கவலைப்படாமல் முழுமையாக இயேசுவை நம்புவன் தான் உண்மையான சீஷன். இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட சொல்லுவாரு, கவலைப்படுறதுனால எதையும் உன்னால என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவலைப்படுறதுனால எதாவது சாதிக்க முடியுமா? ஏதாவது நடந்துட போதா? நம்ம எதை பத்தி கவலைப்படுவோம் அப்படின்னா, முடிஞ்ச காரியத்தை குறித்து தான் நம்ம கவலைப்படுவோம். ஐயோ இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு அப்படின்னு. நம்ம கவலைப்படுறதுனால திரும்ப அந்த காரியத்தை நம்மளால மாற்ற முடியுமா, சரி செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அதனால கவலைப்படுறதுனால என்னத்தை பண்ண முடியும், என்னத்தை சாதிக்க முடியும்? நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. கவலைப்படுகிற மனுஷன் அவன் அதையே நினைச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருப்பான். ஒரு படி கூட அவனால முன்னேற முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. புல்ல பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது என்ன பண்றது இல்லையா? அது என்ன பண்றது இல்ல. பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது போறதும் இல்லை, வர்றதும் இல்லை. அதுக்கு தண்ணி யாராவது பாய்ச்சுறாங்களா? இல்ல, வளருது. பறவைகள்லாம் இருக்குது. அது ஏதாவது விவசாயம் பண்ண பார்த்துருக்கீங்களா? உங்க நிலத்துல ஏதாவது பறவைகளை விவசாயம் பண்ணிருக்குதா? போட்டிருக்குதா? விதை போட்டு முளைக்கு வச்சிருக்குதா? இல்ல. ஆனா அதை எப்படி ஆண்டவர் போஷிக்கிறாரு? ரோட்ல இருக்கிற புல்லெல்லாம் பாருங்க, அதுக்கு யாராவது தண்ணி ஊத்துறாங்களா? வந்து டெய்லியும் யாராவது தண்ணி ஊத்துறாங்களா ரோட்ல இருக்கிற புல்லுக்கு? அது எப்படி வளருது? ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள். இல்லையா? அவைகளுக்கே ஆண்டவர் உடுத்துவிக்கிறார் அப்படின்னா அவரை போல உருவாக்கப்பட்ட நம்ம ஆண்டவர் கைவிட்டுவாரா? கவலைப்படுறதுனால ஒன்னத்தையும் நம்ம சாதிக்க போறதில்லை. அதனாலதான் பெர்மன் செய்யா பாடி இருக்கிறார், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் என்ன பண்ணுவாராம்?
புதியனை செய்வார். பழைய காரியத்தை செய்ய மாட்டார், புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உண்மையுள்ள சீஷன் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரை முழுமையாக நம்பி வாழுவான். அல்லேலூயா. தூங்குறவங்களோட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆமென். நம்ம கவலைப்படுறதுனால எதுவுமே சேர்த்த முடியாது, எதுவும் குறைக்கவும் முடியாது. அதனால ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழுங்க. ஆமென். அவர் நமக்கு போதும் என்ற மனசு இருக்கு. ஒரு முக்கியமா சிலருக்கெல்லாம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் பத்தாது. முதலையெல்லாம் பார்த்துனுக்குறீங்கல்ல, அது வாயை திறந்துச்சு அப்படின்னா ஒரு பழம் போட்டா கூட அது பத்தாது, இப்படியே திறந்துட்டே இருக்கும். சிலர்லாம் எவ்வளவுதான் ஆசீர்வாதம் பத்தாது, போதாது போதாது. போதும் என்ற மனதுக்குரிய தெய்வீக பக்தி நம்ம வாழ்க்கையில வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் இன்னைக்கு ஜீவானா சொன்னது போல 5000 வச்சு வாழ முடியும், 10,000 வச்சு வாழ முடியும். அல்லேலூயா. அதனால உண்மையுள்ள சீஷன் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரையே நம்பி வாழணும். 4வது காரியம், யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலிருந்து 69வது வசனம் வரைக்கும் வாசிக்க வேணாம், எழுதிக்கோங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 60லிருந்து 69 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, உண்மையுள்ள சீஷர் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா பின்வாங்கி போக மாட்டான். உண்மையுள்ள சீஷன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா பின்வாங்கி போக மாட்டான். அந்த காரியத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அந்த 60லிருந்து 69வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இங்க ஆண்டவராக இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, எடுத்துட்டீங்களா எல்லாரும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 60லிருந்து 69 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அங்க ஆண்டவராக இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா சீஷர்களுக்கு சில காரியத்தை உபதேசிக்கிறார். நானே ஜீவ அப்பம், என்ன நீங்க பின்பற்றுங்க, ஒரு நாளும் உங்களுக்கு பசியா இருக்காது அப்படின்னு நிறைய காரியத்தை சொல்றாரு. இயேசு அப்பம் கொடுக்கும்போது, நல்ல உணவு கொடுக்கும்போது அநேகர் இயேசு பின்பற்றினாங்க. ஆனா சத்தியத்தை ஆண்டவர் சொல்லும் போது வசனம் சொல்லுது, அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அநேகர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். ஏன் நம்ம பின்வாங்கி போறோம் அப்படின்னா வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறது இல்ல, சத்தியத்தின்படி நம்ம வாழ விருப்பப்படுறது இல்ல. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்தும் ஏன் பின்மாற்றத்துல போறாங்க அப்படின்னா வசனத்தை மனதார ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்ல. ஆசீர்வாதம், நன்மை, நல்ல காரியம் நடந்தா மட்டும் இயேசுவின் பின்னாக ஓடுவாங்க. ஆனா சத்தியத்தை சொல்லும் போது இப்படிதான் வாழணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது, இயேசுவை போல வாழணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில அந்த என்ன பண்ண முடியல, உலக காரியத்தை விட்டு அவங்களால வர முடியல. இயேசுவை பின்பற்றுகிறவர் அவரை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாது இருக்கிறோம்னா இருக்கணும். அல்லேலூயா. பின்வாங்கி போற குணம் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா நீங்களும் நானும் இயேசுவின் சீஷனா இருப்பதற்கு தகுதி அல்ல. அல்லேலூயா. எங்க சீஷர்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது பேதுரு சொல்வார், ஆண்டவரே யார் இடத்துல போகணும், நித்திய ஜீவன் தருகிற வார்த்தை உங்ககிட்ட தானே இருக்குது. நீங்க ஆசீர்வாதத்துக்காக வருகிற கூட்டமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவீங்க. இல்ல, என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை என் சூழ்நிலையை மாற்றுவார், நான் இப்படிதான் வாழணும், ஆண்டவரை போல வாழணும்னு வந்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போக மாட்டீங்க. ஆமென். ஏன் அநேகர் பின்மாற்றத்துல போறதுக்கான காரணமே இதுதான். இயேசுவை பின்பற்றுறதுல அவங்க வாழ்க்கையில சில காரியத்தெல்லாம் விட்டு விட அவங்களுக்கு மனசு இருக்காது. சபைக்கு போனா இப்படி இருக்கணும், சபைக்கு வந்தா இப்படி இருக்கணும், அதனால நம்மளாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்க, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போறாங்க.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்களும் இயேசுவின் சீசர்களா இருக்க முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு பேதுருவையும் சீசர்களையும் ஆண்டவர் பார்த்த கேட்ட அதே கேள்விதான் ஆண்டவர் நம்மளையும் கேட்பாங்க. நீயும் போக மனசாக்குறனா போ. அல்லேலூயா. சத்தியத்தின்படி வாழணும். சத்தியத்துக்கு விரோதமா வருகிற காரியத்தை விட்டு நம்ம இயேசுவை பின்பற்றவனா இருக்கணும். ஆசீர்வாதம் வந்தா மாட்டோம்னா ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேற யாராவது மேஜிக் மேனியோ இல்ல வித்த காட்டுறவங்கிட்ட நம்ம போய் சேர்ந்துக்கோங்க. எங்க ஆண்டவர்கிட்ட வந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். இங்க உடனே மேஜிக் ஷோ எல்லாம் நடக்காது. மேஜிக் ஷோ நடக்குன்னா எங்கேயாவது போன் நம்பர் வாங்கி போங்க, அங்க நடக்கும். ஆனா இங்க ஆண்டவர் அறியும் போதுதான் விடுதலை. எது மெய்யான விடுதலை அப்படின்னு வேதம் சொல்லுது? சொல்லுங்க பாப்போம். எது மெய்யான விடுதலை? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் யாரு? குமாரன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பொதுமக்களுக்கு வராங்க, கை வைக்கிறாங்க, அற்புதம் நடக்கும். ஆனா பழைய மக்கள் வாழ்க்கையில சத்தியத்தை அறிய அறியதான் விடுதலை. இயேசுவன் எந்த அளவுக்கு அறிந்து கொள்றே அப்பதான் விடுதலை. மேஜிக் எல்லாம் நடக்காது. அது புதிய மக்களுக்கு வேணா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் உடனடியா. ஆனா சபைக்கு பல வருடங்கள் ஆகியும் குமாரனை அறியும் போதுதான் மெய்யான விடுதலை. அல்லேலூயா. நீங்க எங்கதான் போனாலும், பல இடத்துக்கு போனாலும், அங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு போனாலும் குமாரன் உங்களை விடுதலையாக்காம நீங்க விடுதலை ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆமென். ஐந்தாவது காரியம், யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. உண்மையான சீஷன் வசனத்தில் நிலைத்திருப்பான், உபதேசத்தில் நிலைத்திருப்பான். உண்மையான சீஷன் வசனத்திலும் உபதேசத்திலும் நிலைத்திருப்பான். இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கல அப்படின்னா, அந்த வசனத்துல நிலைத்திருக்க முடியல அப்படின்னா நீங்க எல்லாம் யாரு? சீஷர்களே கிடையாது. நீங்க சீஷர்களாக மாறணும் அப்படின்னா வசனத்துல நிலையாக நிற்கணும். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு மரத்தை நம்ம நெட்டுறோம் அப்படின்னா அந்த மரம் ஒரே இடத்துல நிரந்தரமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அதனால பலன் கொடுக்க முடியும். அங்கங்க மாத்தி வைங்க, பலன் கொடுக்குமா? நம்ம வசனத்துல நிலைத்து நிற்கணும். கள்ள உபதேசங்கள் வரும். நீங்க சொல்லணும், இல்ல எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் இது, எங்க சபையில சொல்லி கொடுக்கப்பட்ட வார்த்தை இது, இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. கெட்டவங்க பேசக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. மத்தவங்க சொல்லுவாங்க, இல்ல ஒரு வாட்டி தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல. இல்ல நீங்க சொல்லணும், இல்ல வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. உன்னை திட்டுறான், அவனை நீ சபி அப்படின்னு சொல்லும்போது இல்ல, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நான் ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின் போது இல்ல கொடுக்காத, எல்லாம் சபைக்கே வருது அதிகமா அப்படின் போது நீங்க என்ன சொன்ன? இல்ல நான் ஆண்டவர் கொடுக்குறேன். அல்லேலூயா. நாம வசனத்தில் நிலையா நிற்கணும், சத்தியத்தில் நிலையா நிற்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களாக மாறணும். ஆமென். வசனம் நமக்குள்ளாக நிலைத்து இருக்கணும். நீங்க இயேசுவின் சீசர்களாக மாறணும் அப்படின்னா அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்க. கால சூழ்நிலை கேட்டார் போல மாறிடாதீங்க. வசனம் எப்படியா சொல்லுது? சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, கள்ள உபதேசம், எப்படி வேணா வாழு, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், அந்த வார்த்தைக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்ப உங்க கண்ணை கட்டிட்டு கூட பிரியாணியை கொடுத்து சாப்பிட வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரியாணின்னு சொல்ல முடியும். அதே போலதான் எந்த இடத்துக்கு நீங்க போனாலும்
சத்தியத்தை நீங்க கேட்டு பலவர்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த காது சரியா உங்களை அறிஞ்சுக்கும். இதுதான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. வேற்றுமையான உபதேசம் வரும்போது உன் காது சொல்லும், இல்ல இது தவறான உபதேசம், சபையில் உனக்கு இந்த மாதிரி போதிக்கல அப்படின்னு சொல்லும். நம்ம எப்படி அந்த பிரியாணியை நம்ம டேஸ்ட கண்டுபிடிச்சோம்? அதிகமா சாப்பிட்டு கொண்டே இருந்தோம். எப்பெல்லாம் சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் என்ன பண்றோம்? பிரியாணி ஒரு டைம் மட்டும் சாப்பிடல, பல டைம் சாப்பிட்டு இருக்கிறோம். அதே போல வசனத்தை ஒவ்வொரு நாளும் நல்லா காதார கேட்க கேட்க கேட்கதான் அந்த காதும் சத்தியத்தின் சரியான சுவையை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாதீங்க. வேற்றுமையான உபதேசங்களுக்கு நேராக போயிடாதீங்க. சத்தியத்தில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆறாவது காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. உண்மையுள்ள சீஷன் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவான், கனிகளை கொடுக்கிறவனாக இருப்பான். உண்மையுள்ள சீஷன் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். இப்போ நீங்க மரத்தை நடுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னது? அதை நீங்க நடுறதுக்கான நோக்கம் என்னது? சொல்லுங்க பாப்போம். பலன், கனி கொடுக்கணும். இப்ப நீங்க நடுற செடி பழம் கொடுத்துருச்சு, நீங்க போறீங்க மரத்துக்கிட்ட போகும்போது அழுகிற பழத்தை எல்லாம் பிடிங்க சாப்பிடுறவங்க ஒரு அழியிலையே சொல்லுங்க. இப்ப மரம் இருக்குது, அழுக போன பழமும் இருக்குது, நல்ல பழமும் இருக்குது. உங்க கை போனோடனே எங்க போகும்? நல்ல பழத்தை தான் பிடிங்க சாப்பிடுவோம். அப்படின்னா உலக பிரகாரமான நாமே நல்ல கனியை சாப்பிட ஆசைப்படுறோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி அந்த அழுகி போன பழத்தை விரும்ப மாட்டீங்களோ அதே போல ஆண்டவர் கெட்ட வார்த்தை விரும்ப மாட்டார். விபச்சாரத்தை, வேசித்தனத்தை, விக்கிரக ஆராதனைய, போட்டி, பொறாமைய, அவதூற, பொய் சாட்சிய ஆண்டவர் இதை அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு கனி அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், நம்பிக்கை, இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். உலக பிரகாரமான நாமளே நல்ல பழத்தை சாப்பிட ஆசைப்படுறோம். நாம நட்டு வச்ச மரம், நம்மளை படைத்த ஆண்டவர் நல்ல ஒரு கனி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து விரும்புவது சரியா தவறா? அல்லேலூயா. இன்னைக்கு கெட்ட வார்த்தை மாறல, மத்தவனை பத்தி குறை சொல்றத மாறல. அதுக்கப்புறம் மத்தவங்க ஆண்டவருக்குள்ள வளர்றத பார்த்து பொறாமப்படுறோம். சபைக்கு நீ போ அப்படின்னா பரவாயில்ல, லேட்டா போ, இவ்வளவு நேரத்தா போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகள், கெட்ட கனிகள் தான் வெளிப்படுது. அல்லேலூயா. நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, எல்லாருக்கிட்டையும் சமாதானமா இருங்க, எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா இருங்க, நீடிய பொறுமையா இருங்க, இச்சையடக்கத்தோடு வாழுங்க, உண்மையா வாழுங்க, விசுவாசத்தோடு வாழுங்க. கனிகள் வெளிப்படணும். அல்லேலூயா. இந்த கனிகள் எல்லாம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களால இச்சை அடக்கமா இருக்க முடியல, இல்ல உண்மையா இருக்க முடியல, விசுவாசமா இருக்க முடியல, நம்பிக்கையா இருக்க முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் உண்மையா இருக்க ஆசைப்படுறேன், நம்பிக்கையா இருக்க ஆசைப்படுறேன், சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன், சமாதானத்தை பண்றவனா நான் வாழ விரும்புறேன் அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏழாவது காரியம், யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. ஏழாவது காரியம், உண்மையுள்ள சீஷன் எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்பான். அநேகர் நம்ம செய்யற காரியம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம அன்பா இருப்போம், நம்ம குடும்பத்துக்கிட்ட அன்பா இருப்போம்,
அதுக்கப்புறமா நம்ம சொந்த பந்தங்கிட்ட அன்பா இருப்போம், நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட மட்டும்தான் அன்பா இருப்போம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, உண்மையுள்ள சீஷன் எல்லாரிடத்திலும் அன்பா இருப்பானா மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்களாம். நாம ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக மாறணும். அல்லேலூயா. ஏன் நம்மளால மற்றவங்களை நேசிக்க முடியல அப்படின்னா, ஏன் எல்லாரையும் நம்மளால நேசிக்க முடியல அப்படின்னா, முதலாவது காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவர் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படின்னா முதலாவது ஆண்டவரை நம்ம நேசிச்சாதான் மற்றவர்களையும் நம்மளால நேசிக்க முடியும். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிற சகோதரர்களை நீங்க சிநேகிச்சீங்க அப்படின்னா நீங்க யாரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம்? இயேசுவை நேசிக்கிறீங்க. உங்களால நேசிக்கிறதுக்கு முடியல, அவங்க பண்ற சேட்டைகள்லாம் என்னால அவங்கள நேசிக்கிறதுக்கு முடியல, எனக்கு விரோதமா இளம்பரம் பேசுறான் திட்டுறான் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இயேசுவை நேசிச்சீங்கன்னா அவங்களையும் நேசிக்க முடியும். அல்லேலூயா. நாம எல்லாரையும் நேசிக்கிறவங்களாக மாறணும். எனக்கு இவங்களை பிடிக்கும், இவங்கள மட்டும் தான் நேசிப்பேன், எனக்கு அவங்கள தெரியும், அவங்கள மட்டும் தான் நேசிப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இயேசுவின் சீசர்கள் அல்ல. இயேசு எல்லாரையும் நேசிச்சாரா இல்ல குறிப்பிட்ட மக்களை மட்டும் நேசிச்சாரா? எல்லாரையும் ஆண்டவர் நேசிச்சார். தங்கிட்ட வந்தவங்களை ஆண்டவர் வெறுமையா அனுப்புனதில்லை. அன்பை கொடுத்தாரு, அற்புதத்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். தன்னை நம்பி வரவங்களை ஆண்டவர் கைவிடலை. எப்படி ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க முடியும்? பிதாவாகிய தேவன் அவர் நேசிச்சார். அல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற அன்பு இயேசுவை வெளிப்படுத்தணும். எல்லாரையும் நேசிக்கணும், நாம எல்லாரும் அறிஞ்சுக்கொள்ளணும். நாம மற்றவங்களை நேசிக்கிறத பார்த்து எப்படி உன்னால அவங்கள திரும்ப நேசிக்க முடியுது? அன்னைக்கு அந்த பேச்சு பேசினா உன்னை பத்தி தப்பா எல்லாருக்கிட்டையும் சொன்னானே, திரும்ப அவங்க கூட பேசுற எப்படி அப்படின் போது நீங்க சொல்லலாம், இல்ல எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இதுதான். அல்லேலூயா. நான் முன்னே சொன்னது போல சீஷன் என்பவன் தன் குருவை பின்பற்றுகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. குரு எப்படி இருக்கிறார் அப்படிதான் சீஷனும் இருப்பான். நீங்க இயேசுவை பின்பற்றுறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சீஷர்கள். அல்லேலூயா. நீங்க ஏன் சீஷர்களை இயேசுவை அறையறதுக்கு இயேசுவை பிடிப்பதற்கு வரும்போது ஏன் யூதாஸ் காரியத்தை வச்சு இயேசுவை பிடிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். யூதாஸ் காரியத்தை கொண்டு வந்துதான் இயேசுவை பிடிச்சாங்க. ஏன்? அது காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவும் சீஷரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. அவங்க பேச்சு ஒரே மாதிரி இருந்துச்சு, அவங்க பார்வை, அவங்க செயல், அவங்க பேசுறது, அவங்க செய்யறது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துருச்சு. அதனாலதான் யூதாஸை கொண்டு வந்து இயேசுவை காட்டி கொடுக்க வச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நடமாடும் இயேசுவாக மாறணும். அல்லேலூயா. நம்ம வாழ்ற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறவங்களாக மாறணும். நம்முடைய பேச்சு இயேசுவை போல இருக்கணும், நம்முடைய பார்வை இயேசுவை போல இருக்கணும், நம்முடைய நடைகள் உடைகள் எல்லாவற்றிலும் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தூங்குறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்மளும் இன்னும் பரலோகத்துக்கு போறவங்களும் 3ஆம் வானத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். அல்லேலூயா. இன்னும் நம்மளும் முதல் வானத்துக்கே போல, அவங்களாம் 3ஆவது வானத்துக்கு போயிருக்கிறாங்க. பாக்கியவான்கள். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். தூங்காதீங்க. ஏன்னா சத்ருவானுக்கு தெரியும், நீங்க சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க விடுதலை ஆயிடுவீங்கன்னு தெரியும். சத்ருவான் அதான் நான் சொல்றேன்ல, நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னா ரொம்ப அறிவானோம் அப்படின்னு. உங்களை காட்டில பல மடங்கு அவன் அறிவு. அல்லேலூயா. ஸ்டார்டிங்லே முடிச்சு விட்டான் 2 பேரையும். ஆதாம் ஏவாலே வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். முதல் மனிதனே என்ன பண்ணிட்டான்? அடிச்சுட்டான். ஆனா அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியும், சாத்தான் தான் தூக்கணும் அடிச்சான் அப்படின்னு. நாமெல்லாம் என்ன பண்றோம்? நம்மளே ஒன்னும் என்ன பண்றான்? போடுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாத்தையும் பண்றான். அது காரணம் என்னது? வெயிட்டை நல்லா திறந்து வச்சிருக்கிறோம். நம்ம அப்படியே காத்து வரட்டும், இன்னும் நல்லா அப்படியே திறந்து வச்சிருக்கிறோம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள். அல்லேலூயா. நீ இடத்த கொடுத்துட்ட அப்படின்னா பட்டா போட்டு உக்காந்துடுறான். நம்ம யாருக்கு இடத்த கொடுக்குறோம் ரொம்ப முக்கியம். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவர் சபையில தூங்காதீங்க.
ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும், நான் சபையில் வந்தா தூங்குறேன்னு தெரியுது அப்படின்னா ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு முன்னாலே ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா நாங்க ஜெபம் பண்ணி மாறிடுமா? உங்களுக்கும் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கை அப்படின்னா நான் என்னதான் ஃபாஸ்டிங் எடுத்து வந்து கை வச்சு ஜெபம் பண்ணாலும் ஒரு அற்புதம் நடக்காது. இல்லையா? அப்படின்னா ஆண்டவரை பின்பற்ற சீஷர்களோட வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது பரலோகத்துல எத்தனை சிங்காசனம் இருக்குமா? 12 சிங்காசனம். அது யாருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு அந்த 12 சிங்காசனம்? சீஷர்களுக்கு. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, ரத்த சாட்சியா மரிச்சாங்க. ஆண்டவர் அவங்களுக்காக 12 சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், நீங்க ஆண்டவருக்காக இழக்க தயாரானீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆண்டவர் வைத்து இருக்கிறத நீங்க இழந்து போக மாட்டீங்க. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு பரலோகத்துல ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார் சிங்காசனத்தை. நம்ம எல்லாம் போகும்போது பார்க்குவோம். இன்னைக்கு நாம எல்லாத்தையும் விட்டு வந்தோம் அப்படின்னா நமக்காகவும் ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மனசு வர்றது இல்லையே. உலகத்தோடு இருக்கணும்னு தான் ஆசை, மனிதர்களோடு இருக்கணும்னு ஆசை, ஆண்டவரோடு இருக்க ஆசை நம்மளுக்கு இல்லை. நான் ஏன் இந்த காரியத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த பூமியில இருக்கும் போதே ஆண்டவரோடு இருக்க ஆசைப்படல அப்படின்னா பரலோகத்துல போய் நம்ம இருக்க முடியுமா? ஆண்டவர் அங்க நம்மளை கொண்டு போறதே எதுக்காக? ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, நித்தியமாக ஆண்டவரோடு இருப்பதற்காக. எங்க நம்மளால 1 மணி நேரம் ஆண்டவரோடு இருக்க முடியல, எப்படி நம்ம பரலோகத்துல போய் நித்தியமா வாழ முடியும்? சபை பயிற்சி கூடும். அல்லேலூயா. நீங்க எப்படி பரலோகத்துல இருக்கணும், பரலோகத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லித்தர இடம் தான் சபை. அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துடாதீங்க. நீங்க இங்க பாக்குறது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகும். பேரு, புகழ், பெருமை, வீடு, வாசல், சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். உன் கண்ணு எதிராக அழிஞ்சு போகும், போய் பாப்பீங்க. ஆனா அழியாத ஒன்று நித்தியமாக நீங்க இயேசுவை உங்களுக்கு சொத்தா வைக்கிறீங்க, அதுதான். அல்லேலூயா. எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகும். நீங்க சேர்த்து வைக்கிறது இயேசுவை சேர்த்து வைங்க. எப்பவுமே உங்க கூடவே ஆண்டவர் வச்சுக்கோங்க. அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும், அதுதான் உங்க சூழ்நிலைகளை மாற்றும். அல்லேலூயா. மண்ணுக்காக ஆசைப்பட்டு மாணிக்கத்தை இழந்துடாதீங்க. இப்போ ஒரு ரோட்ல நம்ம போயினே இருக்கிறோம், ஒரு உடைஞ்ச போன ஒரு 10 ரூபாவும் ஒரு தங்கமும் இருக்குது. எதை எடுப்பீங்க? எதை எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். தங்கத்தை தான் தூக்கும். தங்க விற்கிற விலைக்கு சொல்லவா வேணும்? யாராவது வராங்களா எல்லாம் பார்த்தா அப்படியே கச்சிப்பை போட்டு மூடிட்டு தூக்கிட்டு எடுத்துன்னு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு என்ற மாணிக்கத்தையும் உலகம் என்ற மண்ணையும் முன்னாடி வைக்கிறேன். எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தங்கத்தெல்லாம் தூக்குறதுக்கு ஓடி வருவீங்க, ஆனா இயேசுவை தூக்குறதுக்கு யாராவது வராங்களா, அப்புறமா நாமளும் போய்ப்போம் கூட, தனியா போய் எடுக்கிறதா அப்படின்னு. ஆனா தங்கத்தை எடுக்கும்போது இல்ல, வரட்டும், ஒரு 4 பேர் வரட்டும், எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். இல்ல, வர்றாங்களா இல்லையா பார்த்துட்டு ஓடிட வேண்டியதுதான். ஆனா ஜபம் பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்களா யாராவது? அப்புறமா சர்ச்சுக்கு முன்னாடி வாங்க அப்படின்னா எல்லாம் போட்டோம் போகலாம், பொறுமையா போகலாம். நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா, உங்க இருதயம் அப்படிதான் இருக்குது அப்படின்னா பரலோகத்துக்கான கனவை மறந்துடுங்கன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. உலக காரியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது அழியாதது, இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க? அல்லேலூயா. சத்தியம் உள்ள போகுதா? இருதயத்தை திறந்துட்டா தானே உள்ள போகும் பிரதர். பூட்டு போட்டு வச்சிருக்கிறோம், 3 பூட்டு. ஏதோ ஒரு பூட்டு, என்ன பூட்டு அது? ரொம்ப ரொம்ப ஏதோ எந்த ஊர் பூட்டு? திருநெல்வேலி, திண்டுக்கல் பூட்டை போட்டு நாங்க பூட்டி வச்சிருக்கிறோம். உள்ள போயிடக்கூடாது, மாற்றம் வந்துடவே கூடாது. அல்லேலூயா. தமிழ்நாட்டுல மட்டும்தான் மாற்றம், எனக்குள்ள மாற்றம் வரக்கூடாது. அப்படியா? இல்ல, நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு.
நீங்க நல்லா இருக்கணும், அதான் ஏசப்பா விரும்புறது. ஆனா ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம் அப்படின்னா, அது உங்களுடைய புத்தினால அது ஆண்டவர் புத்தியில, அவருடைய அகராதியில நீங்க கெட்டு போகணுன்ற ஒரு லிஸ்டே கிடையாது. அல்லேலூயா. நீங்க எப்ப எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஒத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. ஆண்டவர் மேல பழிய போட்டு, சபை மேல பழிய போட்டு, ஊழியக்கார மேல பழிய போட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது. நீங்க ஒத்துக்கணும், இதுக்கு காரணம் நான் பண்ணதுனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒத்துக்கோங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. எத்தனை பேரை சொல்ல முடியும், நான் இயேசுவின் சீஷனா மாற போறேன்? அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க பாருங்க, எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க சீஷனா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க பாருங்க. எல்லா சபைகளையும் விசுவாசிகளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்முடைய சபை சீஷர்களாக மாறணும், சீஷர்களை உருவாக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு கூட்டங்கள், அதனாலதான் சிறுவர் ஊழியத்தை செய்யுங்க, வாங்க நீங்க எல்லாம் வந்து ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுறது. சபை முடிஞ்சோடனே பாஸ்டர் எல்லாம் 2-3 இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்க. யாராவது பாஸ்டர் நானும் வரேன்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு விசுவாசிகளாக இருக்கணும்னு தான் ஆசை. நீங்க சீஷர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ஊழியத்துக்கு ஓடி வருவீங்க, சபைக்கு ஓடி வருவீங்க. ஏன் அப்படின்னா கற்றுக்கொள்கிறவன் சீஷன், கற்றுக்கொண்டதை சொல்லி கொடுக்கிறவனும் சீஷன். அல்லேலூயா. ஸ்கூல் படிக்கிற பையன் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு படிச்சானா அவனால பாஸ் ஆக முடியுமா? இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தா பாஸ் ஆவானா? டீச்சர் சொல்லி கொடுத்தத அவன் படிச்சாதான் பாஸ். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஏதாவது ஒரு பெரிய ஒரு கேள்வி சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் சாரு, இந்த லைன் மட்டும் அன்லைன் பண்ணி படி, அப்பதான் என்ன பண்ண முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சார் சொல்லுவார். ஆனா இவன் இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவனே ஏதோ ஒன்று படிச்சு எழுதலாம் அப்படின்னா பாஸ் ஆக முடியுமா? முடியாது. அதே போலதான் நீங்களும் நானும் இயேசு சொல்லி தருவதை கற்றுக்கொண்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பாஸ் ஆக முடியும். அல்லேலூயா. எதிர்காலம் நல்லா இருக்கும். எனக்கே தெரியும், நான் வாழ்றேன், என் இஷ்டப்படி வாழ்றேன் அப்படின்னீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையின் முடிவு ஃபெயிலாக போகும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாஸ் ஆகணும், நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவருடைய வசனத்தை மனசார ஏற்றுக்கொள்ளுங்க, மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து இல்ல மற்றவங்க சொல்றத காரியத்தை பார்த்து பின்வாங்கி போயிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சபைகள்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட போல அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சாத்தான் என்ன சொல்றான், சர்பன் இந்த கனியை நீங்க புசிச்சுங்க அப்படின்னா தேவரை போய் ஆயிடுவீங்க. ஆண்டவர் சொன்னாரா அது புசிக்க கூடாது, ஆண்டவர் சொன்னாரு புசிக்க கூடாது. ஆனா சாத்தான் என்ன சொன்னான், புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா தேவரை போல் ஆயிடுவா, நல்லா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி பழத்தை சாப்பிட வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டுட்டான். இன்னைக்கு நம்ம சபையிலும் இல்ல அநேக சபைகள் என்ன பண்றாங்க, சிலர்லாம் பாஸ்டர் அப்படி சொன்னா செஞ்சிருந்தோமா, ஊருக்கு கூப்பிட்டா போயிருந்தோமா, காணி கொடுக்க சொன்னா காணி கொடுத்துடணுமா, அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நேரத்துக்கு போகணுமா அப்படின்னு அநேகர் என்ன பண்ணுவாங்க, நம்மள வஞ்சிக்க எழும்புவாங்க. நீங்களும் நானும் ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, நீங்களும் நானும் நல்லா இருப்போம். அல்லேலூயா. சீஷன் என்பவன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றணும். சீஷர்களுடைய நிலைமைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரத்த சாட்சியா தான் மரிச்சாங்க, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆனா இன்னைக்கு பரலோகத்துல நீங்க ஆண்டவர் சித்தம் இருந்தா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த கட்டு கதைகள் அல்ல, உண்மை. ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தரம் உண்மையா இரு, மரண பரியந்தரம் உண்மையா இருங்க, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கு?